Hi friends, நம்ம சேனல்ல டெய்லி சீரிஸ்ல முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் क्वेश्चंस தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா which property of the elements is a whole number? So ஒரு எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு atomic number, atomic mass, mass number அப்படினு இருக்கும். இதுல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல் நம்பரா அதாவது டெசிமல் பாயிண்டே வராம டிட்டர்மைன் பண்ற ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தோம்னா அது அட்டாமிக் நம்பர் தான். அட்டாமிக் நம்பர் எப்பயுமே ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். அது டெசிமல் வேல்யூல வரவே வராது. which ruler was known as அமிர்தகத்தா, the destroyer of foes? foesனா enemy. அமிர்தகத்தாங்கிறதுக்கான மீனிங் பார்த்தோம்னா destroyer of foes, எனிமிகளை அதாவது எதிரிகளை அழிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது. இந்த அமிர்தகத்தாங்கிற நிக்நேம் கொண்ட ஒரு மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா பிந்துசாரா. அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியாவோட பையன் தான் வந்து பிந்துசாரா. சந்திரகுப்த மௌரியாவோட பையன் தான் பிந்துசாரா. சந்திரகுப்த மௌரியா வந்து மௌரியன் எம்பையர். which country is the largest exporter of oil or petroleum? largest exporter யாருன்னு கேட்டாங்கன்னா அது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் வந்து largest exporter of oil. இதுவே எக்ஸ்போர்ட்டருக்கு ஆப்போசிட் என்ன பார்ப்போம், நம்ம இம்போர்ட்டர். இம்போர்ட்டர் யாருன்னு பார்த்தோம்னா இம்போர்ட்டிங்லே அதிகமா இம்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி எதுனா அதிக பாப்புலேஷன் கொண்ட கண்ட்ரி சைனா. இவங்க தான் வந்து அதிகமான ஆயிலை இம்போர்ட் பண்றவங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது யூஎஸ். நெக்ஸ்ட் தேர்டா இருக்குது நம்ம இந்தியா. ஓகே, ஸோ இம்போர்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்குது சைனா, செகண்ட் யூஎஸ், தேர்டு இந்தியா. ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம்னா அது ரிலேட்டடான எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த டெய்லி சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. அடுத்தது பார்த்தோம்னா which are the continents that form a mirror image of each other? ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்டினென்ட்டுமே வந்து அதோட மிரர் இமேஜ் மாதிரி தெரியும். அது என்ன கான்டினென்ட் பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் தான். ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் பார்க்கறதுக்கு மிரர் இமேஜ் மாதிரியே தெரியும் வேர்ல்டு மேப்ல. who anticipated Newton's by declaring that all things gravitate to the earth? அதாவது நியூட்டன் வந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா நியூட்டன் தான். அதுக்கு முன்னாடியே ஆன்டிசிபேட்டட்னா ப்ரெடிக்டட்னு அர்த்தம். இதை யாரு ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மகுப்தா. பிரம்மகுப்தாங்கிறது வந்து தான் நியூட்டனுக்கு முன்னாடியே எல்லா பொருளும் இருக்கக்கூடியது, எல்லா பொருளுமே வந்து இருக்கிறனாலதான் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணாரு. அதுக்கு அடுத்து வந்து தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் வந்து நியூட்டன். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மகுப்தா. அண்ட் இவருக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா he is the first person to use zero. ஜீரோவை முதல்ல கால்குலேஷன்ல பயன்படுத்தியது யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மகுப்தா. ஆனா ஜீரோ வந்து கண்டுபிடிச்சவர் invented by ஆரியபட்டா. இவரு கண்டுபிடிச்சாரு, அதாவது ஆரியபட்டா வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சாரு. ஆனா அவரு நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல யூஸ் பண்ணவே இல்லை. பட் பிரம்மகுப்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணவர். ஓகே, ஜீரோவை கண்டுபிடிச்சவர் வேற, யூஸ் பண்ணவர் வேற. which act made the Indian legislature bicameral? bicameral வந்து இந்தியன் லெஜிஸ்லேச்சர்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிரிவு வரதுக்கான முக்கியமான காரணமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919 1919 மூலமா தான் நம்ம இந்தியால பைகார்மலே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. Instrument used to store electric charge is known by which name? electric charge ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா கெபாசிட்டர். during which fire plant were the steel plants at Durgapur, Bhilai and Rourkela established? ஸ்டீல் பிளான்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முக்கியமான 5 இயர் பிளானே வந்து செகண்ட் 5 இயர் பிளான் தான். இந்த 5 இயர் பிளான்ல தான் வந்து இந்தியாவில் அங்கங்க ஸ்டீல் பிளான்ஸ்லாம் வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க வித் அதர் கண்ட்ரிஸ் ஹெல்ப். ஓகேங்களா? இன் விச் கண்ட்ரி தக்லி மக்கான் டெசர்ட் இஸ் சிச்சுவேட்டட்? இந்த தக்லி மக்காங்கிற டெசர்ட் தான் வந்து
largest desert of China. Largest desert of China வந்து இந்த தக்லிமக்கான். And largest desert in India. இந்தியாவில் எது லார்ஜஸ்ட் டெசர்ட்னு கேட்டாங்கன்னா அது வந்து தார், கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாருக்கு இன்னொரு நேம் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட். அண்ட் வேர்ல்ட் லெவலில் எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சஹாரா பாலைவனம் தான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட். இந்தியாவில் லார்ஜஸ்ட் தார், சைனாவில் லார்ஜஸ்ட் தக்லிமக்கான். ஓகே. By whom was the largest grant of villages to temples and brahmas? So டெம்பிள்ஸ்க்கும் ராமனாஸ்க்கும் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு வில்லேஜஸையும் ஒதுக்கி வச்சு அந்த வில்லேஜஸ்லாம் வளர்த்தி விட்டது யாருன்னு பார்த்தோம்னா த குப்தாஸ். which is an important product obtained from styles and stigma. ஒரு ஃப்ளாரோட பார்ட்ஸ் தான் வந்து இந்த ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்டிக்மா. இது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அண்டு ரொம்ப காஸ்ட்லியும் கூட எதுன்னு பார்த்தோம்னா சாஃப்ரான். இந்த சாஃப்ரான்ங்கிறது வந்து எந்த பிளான்ட்லேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது பிளான்ட்டோட எந்த பகுதியிலேருந்து கிடைக்குது, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. இது எந்த பிளான்ட்லேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட் பார்த்தோம்னா குரோக்கஸ் சாட்டிவஸ்ங்கிற பிளான்ட் மூலிமா தான் சாஃப்ரான் நமக்கு கிடைக்குது. With whom did the Government of India Act 1935 with the residuary power அதிகமாக வந்து எந்த ஒரு அதிகாரி கையில் இந்த ஆக்ட் மூலிமா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 மூலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஆக்டில் அதாவது அந்த வருஷத்துல யார் அந்த ஹையர் பொசிஷன் இருந்தாங்க, கவர்னர் ஜெனரல். ஸோ அவருக்கு தான் வந்து இந்த ரெசிடியூரி பவர் அதிகமாகவே காணப்பட்டது. Who was the first and last woman ruler of Delhi? First and last woman ruler of Delhi சுல்தானை யாருன்னு பார்த்தோம்னா ரஸியா சுல்தான். What are the atoms of the elements which have the same number of neutrons called? Same number of neutrons, ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து அதுக்கான நேம் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஐசோடோன்ங்கிற வகைகளை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதுவே பார்த்தோன்னா ஐசோபார், இன்னும் வந்து ஐசோடோப்ஸ். ஸோ டோன்ஸ் வேறு, டோப்ஸ் வேறு. ஓகேங்களா, இதான் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அம்ஜத் அலி கான் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் ஆர்ட்? அம்ஜத் அலி கான்ங்கிற வந்து ஒரு நார்த் இந்தியன். இவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் அண்ட் இப்போவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிஷியன். எந்த இதுலன்னு பார்த்தோம்னா சரோட்ல. இவர் வந்து ஒரு சரோட் பிளேயர், தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் நார்த்தன் இந்தியா. During which 5-year plan was the total expenditure on agriculture was the highest among others? எந்த ஒரு 5-year பிளான்ல நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் 5-year பிளான். ஃபோர்த் 5-year பிளான்ல தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவே இருந்துச்சு. Who is the general of அலாவுதீன் கில்ஜி? அலாவுதீன் கில்ஜிங்கிறது கில்ஜி டைனஸ்டியை சேர்ந்தவர். அவர் பீரியட்ல அலாவுதீன் கில்ஜிக்கு கீழே இருந்த முக்கியமான ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா அது மலிக் கஃபூர். Which tissue is responsible for the secondary growth in plant? Plantல செகண்டரி growthக்கு முக்கியமான டிஷ்யூவா இது அமைதுன்னு பார்த்தோம்னா கேம்பியம்ங்கிறது தான் வந்து செகண்டரி growthக்கு பிளான்ட்ல ரொம்ப உதவியா இருக்கிறது. What happens to the level of mercury in the barometer tube when it is taken down to a coal mine? So barometerங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கோல் மைன் அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரோமீட்டர் ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு கோல் மைன்னா அண்டர் கிரவுண்ட் லெவலில் இருக்குது, அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த பேரோமீட்டர் ரீடிங் எப்படி காட்டும், அதிகமாகிட்டு இருக்கும், இட் ரைசஸ். ஓகேங்களா, பேரோமீட்டருங்கிறது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அது கோல் மைன் அண்டர் கிரவுண்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனாலே அதோட ரீடிங் வந்து அதிகமாகும், ஏன்னா நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேரோமீட்டரை வேற ஒரு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ஆல்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்காக, ஆல்டிடியூட்னா ஹைட்ஸை மெஷர் பண்ணுறதுக்காகவும் பேரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. When Babur invaded India, who was the
ரூலர் ஆஃப் விஜயநகர எம்பையர் இன் சவுத் இந்தியா. பாபர் இந்தியாக்குள்ள என்ட்ரி ஆகும்போது விஜயநகர எம்பையர் ஆண்டுட்டு வந்த மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான விஜயநகர எம்பையர்லேயே நமக்கு ஃபேமஸ்னா அது கிருஷ்ணதேவராயா தான். அவர் தான் வந்து சவுத் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாரு. அண்ட் இவரை எங்க பரி பண்ணியிருக்காங்க, எங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்பியில புதைச்சிருக்காங்க. இந்த ஹம்பி தான் வந்து ஒரு யுனெஸ்கோ சைட். ஹம்பி வந்து ஒரு ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ சைட். எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பல்லாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. பல்லாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகால தான் வந்து ஹம்பி இருக்கு. ஹம்பி வந்து ஒன் ஆஃப் தி யுனெஸ்கோ சைட். இந்த ஹம்பி எந்த ரிவர் பக்கத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா துங்கபத்ராங்கிற ரிவருக்கு பக்கத்துல தான் வந்து இந்த ஹம்பிங்கிற சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.